காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. எண்ணற்ற கிருஷ்ண பக்தர்களுடைய கதைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். பண்டரிபுரத்து கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அநேக பக்தர்கள், உதாரணத்திற்கு புண்டலீகன், இப்படி குபா கும்பர், கோரா கும்பர், பக்த நாமதேவர், கபீர்தாசர், இவர்களுடைய வரலாற்றை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய பக்தி லயத்தை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டிருக்கின்றோம். இப்படி கூட பக்தி செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள் தோன்ற காரணமாக இருந்த ஒரு மகான், அவருடைய வரலாற்றை பற்றி தான் நாம் இன்று காண இருக்கின்றோம். ஏன்னா நாம் நினைக்கிறோம், இவ்வளவு பக்தர்களுடைய கதைகளை யார் எழுதியிருப்பார்கள்? இந்த கேள்வி நம்முள் எழும் அல்லவா? ஏன்னா நாம் நினைக்கலாம், ராமாயணத்தை எழுதியவர் நமக்கு தெரியும், தமிழில் எழுதியவர் கம்பர், வடமொழியில் எழுதியவர் வால்மீகி முனிவர், அதே போல 5வது வேதம் என்று அழைக்கப்படுகின்ற மகாபாரதத்தை எழுதிய வேதவியாசரையும் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அவருடைய மகாபாரத கதைகளிலே நம்முடைய மனதை பறிகொடுத்திருக்கலாம். அவ்வளவு அருமையான ஒரு கதை மகாபாரதம். எவ்வளவோ பேருக்கு வாழ்க்கை வழிகாட்டியாக அந்த நூல் அமைந்திருக்கின்றது. அதிலே சொல்லப்படாத தர்மம் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மாவினுடைய எண்ணற்ற அனுபவங்கள் அந்த புத்தகத்திலே நமக்கு வெளிப்படும். இப்படி ஒரு அருமையான புத்தகத்தை எழுதிய ஒரு மகானுடைய வரலாறு. முக்தி தரக்கூடிய கஷேத்திரங்களிலே முதன்மையானது காசிமா நகரம், வாரணாசி என்று அழைக்கப்படுகின்றது. எவ்வளவோ மகான்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் ஆன்மீக தேடல் உள்ளவர்களுக்கும் வழிகாட்டியாகவும் மிகச்சிறந்த ஒரு கலங்கரை விளக்கமாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றது காசிமா நகரம். அந்த காசிமா நகரத்திலே கங்கை கரையோரம் ஒரு தவக்குடில் அமைந்திருக்கின்றது. பல தவக்குடில்கள் இருக்கின்றன. அதிலே ரொம்ப சிறப்பானதும் உயர்வானதுமான ஒரு மகானுடைய ஆசிரமம். அவருடைய பெயர் போகாரிதாசர் என்பது. பல பேருக்கு அவர் குரு உபதேசம் செய்திருக்கின்றார். பல பேருக்கு அவர் ஆன்மீக வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். அவருடைய முதன்மை சீடர்கள் 2 பேர் இருந்தாங்க. அக்ரஜி என்ற ஒரு சீடர், இன்னொருத்தர் பெயர் கிலஜி. அக்ரஜி என்ன பண்ணுவார், குருவினுடைய திருவடிகளை வணங்கி அவர் காட்டிய வழியிலே நடக்கக்கூடிய அருமையான சீடர். முன்பொரு காலத்திலே காசிமா நகரத்திலே மிகப்பெரிய ஒரு கடும் வறட்சி, பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் சாப்பாட்டுக்காகவும் குடிநீருக்காகவும் ரொம்பவும் வருத்தப்பட்டார்களாம். ஏன்னா கிடைக்கலன்னா ரொம்ப அவதியுறுவார்கள் அல்லவா? அதனால் ரொம்ப பேர் மடிந்து விட்டார்கள். சாப்பாடு இல்லாமையும் குடிநீர் இல்லாமையும் பல பேர் மடிய காரணமான அந்த வறட்சியிலே ஒரு அதிசயமான நிகழ்வு நடைபெற்றது. அது என்னன்னா, ஒரு வறிய பெண்மணி இருந்தாள். செல்வம் இல்லாதவள், ஏழை. அவள் இந்த கடும் பஞ்சத்திலே தன்னுடைய கணவனை இழந்து விட்டாள். அவளுக்கு ஒரு குழந்தை இருந்தது, சிறு குழந்தை. அந்த குழந்தைக்கு உணவிட முடியாத பரிதாப நிலை இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டது. யாரிடம் போய் அவள் கையேந்துவது? யார் பிச்சை இடுவார்கள்? யாரிடம் யாசகம் கேட்டால் கொடுக்க முடியும்? ஏன்னா அத்தனை பேரும் கடும் வறட்சியிலே அவதியுறுகிறார்கள். அப்பொழுது யாரிடம் போய் நாம் உணவு என்று கேட்பது? கேட்பதற்கு என்று யாரும் கிடையாது. அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி, நாம் என்ன பண்ண முடியும்னு தெரியல. இந்த குழந்தையினுடைய பசித்த முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த அம்மாவுக்கு ரொம்பவும் வருத்தமாக இருக்கின்றது. நான் கண்ணார காண வேண்டுமா என் குழந்தையினுடைய இந்த பசியை? பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா? யாரிடம் போய் நான் பிச்சை எடுப்பது? அப்படின்ற ஒரு சோகம் வந்து விட்டது அந்த அம்மையாருக்கு. அந்த இளம்பெண் என்ன பண்ணுறான்னா, ஆற்றுல விழுந்து நாம் தற்கொலை பண்ணிக்கலாம், இந்த கொடுமையை நாம் இன்னியும் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, எத்தனை நாட்கள் நான் பார்த்து கொண்டிருப்பேன் இந்த குழந்தையினுடைய பசியையும் துயரத்தையும், என்னால் பொறுக்க முடியவில்லையே இறைவா அப்படின்ற ஒரு வேண்டுதல் அவளுக்கு. அவள் என்ன பண்ணுறா, குழந்தை கொஞ்ச நேரம் அசந்து தூங்குகின்றது பசியினாலே. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, குழந்தையை ஒரு சிறு பசும்புல் புதரில் கொஞ்சம் அங்கே தான் கொஞ்சம் பசுமையாக இருக்கின்றது அந்த புதர், தண்ணீர் இருப்பதனால் அங்கே மட்டும் குழந்தையை கிடத்தி விட்டு இவன் என்ன பண்ணுறா, தண்ணீருக்குள் விழுந்து தற்கொலை செய்து கொள்கின்றார். அப்பொழுது நாம் சொன்னோம் இல்லையா, இந்த போகாரிதாசரோட முதன்மை சீடர் ஒருத்தர் இருந்தாருன்னு, அக்ரஜின்னு.
அவர் தனியாக தவக்குடியில் அமைத்து கொண்டிருந்தார் என்று நாம் முன்பே சொன்னோம். அவர் என்ன பண்ணுறாரு, நீராடுவதற்காக அங்கே வருகின்றார். அப்பொழுது இந்த சிறு குழந்தையை பார்க்கும்பொழுது அவருடைய மனது கலக்கமடைந்து விட்டது. யாருடையதோ தெரியவில்லையே குழந்தை அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் பயம் வந்து விட்டது. ஏன்னா கடும் வறட்சி, அப்பொழுது பஞ்சம். யார் இட்டு சென்றிருப்பார்கள் இந்த குழந்தை அப்படின்ற ஒரு எண்ணம். சுற்றிலும் முற்றிலும் பார்க்கின்றார். குழந்தைக்கு உரியவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா என்று கேட்கின்றார். ஆனால் ஒருத்தரையும் காணோம். சரி, குழந்தை எழுந்து விட்டது. அந்த குழந்தையிடமே கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு கேட்கின்றாராம். அப்பா, உன்னுடைய அம்மா எங்கே அப்படின்னு. குழந்தைக்கு பல நாட்களாக பட்டினி, வாயை திறந்து ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன் என்கின்றது. சரி, பார்க்கிறாரு. அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தவுடன் அந்த குழந்தை சொல்கின்றதாம், அம்மா எங்கேனே தெரியல, சாப்பிட ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு புரிந்து விட்டது. ஏன்னா இந்த கடும் வறட்சியிலே தாய் இறந்து விட்டு இருக்க வேண்டும், குழந்தையாவது நமக்கு கிடைத்தது அப்படின்ற ஒரு சந்தோஷம் இவருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, தவக்குடிலுக்கு எடுத்து சென்று இதுவும் கிருஷ்ணருடைய பிரசாதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைக்கு நாபாஜி என்ற ஒரு திருநாமத்தை இடுகின்றார். அந்த குழந்தை அந்த தவக்குடிலேயே வளர்கின்றது. அந்த அக்ரஜினுடைய நியமங்களை இந்த குழந்தை பின்பற்றுகின்றது. அந்த தவக்குடிலை தேடி பல மகான்கள் வருகின்றார்கள், பல ஆன்மீக அன்பர்கள் தேடி வருவார்கள். இவருக்கு என்ன ஒரு நியமம்னா, அக்ரஜிக்கு காலையில் எழுந்து கொள்வார், ஸ்நானம் முடித்து விடுவார். பின்பு என்ன பண்ணுவார், கிருஷ்ணருடைய அர்ச்சாவதார திருமேனி முன்பு அமர்ந்து கொண்டு நிஷ்டையில் அமர்ந்து விடுவார். அப்பொழுது யாரும் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது, இது நிபந்தனை. வெளியே என்ன பண்ணுவார், இந்த சிறு குழந்தையாக இருந்ததல்லவா இந்த நாபாஜி என்ற குழந்தை, அந்த குழந்தை இப்பொழுது வளர்ந்து இளைஞனாகிவிட்டான், மிகப்பெரிய பக்தனாகிவிட்டான். எப்பொழுது பார்த்தாலும் கிருஷ்ணநாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கின்றான். பெரியவர்களை கண்டால் காலில் விழுந்து வணங்குவான். யாராவது மகான்களை கண்டால் அவர்களிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு அவர்களை நேசிக்கக்கூடிய பக்தி இருந்தது, பணிவு இருந்தது. சரி, நாம் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்திற்கு இப்போ நம்ம போகிறோம். ஏன்னா இவ்வளவு மகான்களை வணங்கியதாலோ என்னவோ இந்த குழந்தைக்கு பாருங்க, இது இப்போ இளைஞன் தான் நாம் சொல்ல முடியும். இந்த நாபாஜி அவருக்கு ஒரு அதிசயத்தக்க திறமை இருந்தது. அது என்னன்னு நாம் பார்க்கலாம். அக்ரஜி என்ன பண்ணுறாரு, அன்றைக்கு காலையில் நியமமாக ஸ்நானம் முடித்து விட்டார். கிருஷ்ண விக்கிரகத்துக்கு முன்னாடி அமர்ந்து நிஷ்டையில் அமர்ந்து விட்டார். நாபாஜிக்கு என்ன ஒரு வேலைன்னா, யாரும் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது, யாராவது வந்தாக்கா அவங்கள உள்ள விடக்கூடாது, என்னுடைய குரு தியானத்தில் இருக்கின்றார் என்று சொல்லி அவர்களை அமர வைக்க வேண்டும், காத்திருக்க சொல்ல வேண்டும். இவருக்கு ஒரு தரிசனம் கொடுப்பாராம் கிருஷ்ணர். என்னன்னா, இவர் காலையில் எழுந்து உட்கார்றாரு இல்லையா தியானத்தில், அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு பிரசன்னமாவாராம், அவரை ஆசீர்வதிப்பாராம், அருள் கொடுப்பார். இது தினமும் நடைபெறுகின்ற வழக்கம். இது யாருக்கும் தெரியாது. இந்த ரகசியம் பக்தனுக்கும் இறைவனுக்கும் மட்டுமே உரித்தானது. இவர் அக்ரஜி என்ன பண்றாரு, அன்றைக்கு காலையில் கண்களை மூடி கிருஷ்ணனை தியானம் செய்கின்றார். ஆனால் கிருஷ்ணர் தரிசனம் தரமாட்டேன் என்று நினைக்கின்றார். அவரும் அரை மணி நேரமாக உட்கார்ந்து பார்க்கின்றார். ஆனால் கிருஷ்ணரை காணோம். நாம் என்ன தவறு செஞ்சோம்னு தெரியலையே, ஏன் இன்றைக்கு வரவில்லை கிருஷ்ண பரமாத்மா அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்குள்ள. அப்பொழுது வெளியே நின்று கொண்டிருந்தான் அல்லவா நாபாஜி என்ற இளைஞன். அவன் உள்ள வந்து சொல்றானா, குருவே, இன்றைக்கு கிருஷ்ணர் இங்கே வருவதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வராததுக்கான காரணம், இன்றைக்கு அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னு. என்னன்னு கேட்கிறாரு இவர் அக்ரஜி. அப்போ நாபாஜி சொல்கிறான், இன்றைக்கு ஒரு வணிகன் என்ன பண்ணானா, அவனுக்கு மிகப்பெரிய கப்பலில் வணிக பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தன. அப்போ கடலில் மிகப்பெரிய ஒரு அலை வந்து கொண்டிருந்தது. இந்த அலையில் மாட்டினோம் என்று சொன்னால் கப்பல் கவிழ்ந்து விடும், அதனுள்ளே இருக்கின்ற வணிக பொருட்கள் எல்லாம் நீரிலே மூழ்கி வீணாகிவிடும். அப்பொழுது அவனுக்கு பெருத்த நஷ்டம் தானே. அவனும் கிருஷ்ண பக்தன். அவன் என்னன்னு வேண்டிக்கிட்டு இருக்கான், கிருஷ்ணா, என்னுடைய இந்த பொருளை நீ காப்பாற்றி விட்டாய் என்று சொன்னால் இதை விட்டால் எனக்கு என்ன லாபமோ அதில் 5ல் 1 பங்கு உனக்கு நான் கொடுக்கின்றேன் பொன்னாக. அது மட்டும் கிடையாது, இந்த அக்ரஜின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மகானுடைய தவக்குடிலுக்கு வேண்டிய பொருட்கள், அது மளிகை பொருட்களாக இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் கொடுக்கின்றேன் நன்கொடையாக அப்படின்னு ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தானாம். அதை நாபாஜி சொல்கிறாரு, குருவே இதைத்தான் வேண்டிக் கொண்டிருந்தான் அப்படின்னு. இவருக்கு நம்பிக்கை வரலை. ஏன்னா
இவனோ வெளியே நின்று கொண்டிருக்கின்றான், இவனுக்கு என்ன ஞானம் இருந்து விட போகிறது அப்படின்னு. இது உண்மைதானா என்று பரிசோதித்து பார்க்க வேண்டும் அல்லவா? அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சரிப்பா நீ வெளியே நின்றுக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ மறுபடியும் கண்களை மூடி கிருஷ்ணனை தியானம் செய்கின்றார். இப்பொழுது கிருஷ்ணன் தரிசனம் கொடுக்கின்றான். அப்பொழுது கேட்கின்றாராம் அக்ரஜி, நாபாஜி சொன்னது உண்மைதானா? அந்த வணிக வியாபாரி அப்படித்தான் வேண்டிக் கொண்டானா? அதனால்தான் நீ வர தாமதமானதா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா ஒப்புக்கொள்கின்றார். ஆமாம், அந்த வியாபாரி என்னிடம் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தான், என்னுடைய வணிக பொருட்கள் மூழ்கி விடாமல் காப்பாற்றினால் எனக்கு என்ன லாபம் உண்டோ அதில் 5 1 பங்கு இந்த ஆசிரமத்திற்கு நான் நன்கொடையாக அளிக்கின்றேன் என்று வேண்டிக் கொண்டது உண்மைதான். அவனை காப்பாற்றத்தான் அப்பா நான் சென்று கொண்டிருந்தேன், அதனால் தான் என்னால் வர முடியவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அக்ரஜிக்கு ஆச்சரியமாக போய்விட்டதாம். ஏன்னா இந்த அகண்ட ஞானத்திற்கு ஒரு பெயர் உண்டு, சர்வஞ்சத்தன்மை என்பது இதனுடைய பெயர். அவ்வளவு சீக்கிரத்திலே யாருக்கும் இந்த அதிசயிக்கத்தக்க ஒரு சக்தியை இறைவன் கொடுத்து விட மாட்டார் இலவசமாகன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிறு அருள் கொடுப்பதாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு, ஒரு பக்தனுக்கு இறைவன் அவ்வளவு சீக்கிரத்தில் எடுத்து கொடுத்து விடுவானா? எவ்வளவு செக்கப் செய்வார்கள் இறைவன். இவன் உண்மையானவன் தானா, இவன் தர்மத்தை கடைப்பிடிக்கின்றானா, இவன் கடமையை முறையாக செய்தானா, இப்படியெல்லாம் சோதித்து விட்டுத்தானே ஒரு சிறு ஞானத்தையோ ஒரு அருளையோ ஒரு சக்தியையோ ஒரு இஷ்ட தெய்வம் ஒரு பக்தனுக்கு கொடுக்க முடியும். இந்த சர்வஜ தன்மை இவனுக்கு எப்படி வாய்த்தது? இந்த ஆச்சரியம் அக்ரஜிக்கு. அதனால் கேட்கிறாராம், உனக்கு எப்படி அப்பா இப்படிப்பட்ட அற்புதமான அபரிமிதமான ஞானம், இந்த அகண்ட ஞானம் உனக்குள் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்கும் பொழுது நாபாஜி மிகவும் பணிவான குரலில் சொல்கின்றானாம், ஐயா, தாங்கள் என்னை எடுத்து வளர்த்தீர்கள் அல்லவா, எவ்வளோ பெரிய மகான் நீங்கள், உங்களுடைய திருமுக தரிசனம் ஒன்றே எனக்கு இத்தகைய அருளை வழங்கி விட்டிருக்கலாம் ஐயா. அது மட்டும் கிடையாது, இந்த தவக்குடிலை தேடி எத்தனையோ மகான்கள் வருகின்றார்கள் அல்லவா, எவ்வளவோ பேருடைய மகான்களுடைய கால்களில் நான் விழுந்து படிந்திருக்கின்றேன் அல்லவா, ஒரு கால் அவர்கள் இதை எனக்கு அன்பளிப்பாக ஒரு இறை பரிசாக கொடுத்திருக்கலாம் ஐயா, மற்றபடி நான் வேற எந்த ஒரு முயற்சியோ பயிற்சியோ கொண்டவன் கிடையாது அப்படின்னு ரொம்ப தன்னடக்கத்தோடு சொல்லிக் கொள்கின்றானாம் இந்த நாபாஜி என்ற சித்தர். ஏன்னா முக்காலமும் உணர்ந்தவரை நாம் என்னன்னு சொல்லுவோம், சித்தர் என்று தானே சொல்லுவோம். இப்படி இந்த நாபாஜி சித்தரை பார்த்தவுடன் அக்ரஜிக்கு ஆச்சரியமாக போய்விட்டதாம். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சீடர் இவன், நாம் எடுத்து வளர்த்தோம், இது உண்மைதான். ஆனால் இந்த அகண்ட ஞானம் யாரால் ஏற்பட்டது? கிருஷ்ண பரமாத்மாவால் ஏற்பட்டது தானே. அப்போ அவர் ஒரு அன்பு கட்டளை இடுகின்றாராம், ஒரு வேண்டுகோள்னு வச்சுக்கலாமே. நீ சொன்ன இல்லையா, ஒரு வியாபாரியினுடைய வணிக கப்பல் மூழ்காமல் இருக்க கிருஷ்ண பரமாத்மா உதவினார் என்று சொன்னாய் அல்லவா, இப்படி எண்ணற்ற கிருஷ்ண பக்தர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களை பற்றி நீ எழுதலாம் அல்லவா. ஏன்னா முக்காலமும் உணர்ந்தவர்களால் மட்டுமே இப்படிப்பட்ட அற்புதமான வரலாறுகளை கதைகளை படைக்க முடியும், ஒரு அருமையான இலக்கியத்தை நமக்கு கொடுக்க முடியும். இதற்கு உதாரணம் வால்மீகி முனிவர். அவர் ராமா ராம என்ற தாரக மந்திரத்தை உச்சரித்தே ராமாயணத்தை எழுதினார் அல்லவா. அப்படி நீ கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லி கொண்டிருக்கின்றாய் அல்லவா, அந்த கிருஷ்ண பரமாத்மா உனக்கு இந்த சர்வஞ்ச தன்மை கொடுத்திருக்கின்றான் அல்லவா, இதையே நீ வீணடிக்க வேண்டும், நீ பல எண்ணற்ற பக்தர்களுடைய மகான்களுடைய கதைகளை எழுதுவாயாக அப்படின்னு பணிக்கின்றாராம். அப்படி இந்த நாபாஜி சித்தர் எழுதியதே மகா பக்த விஜயம் என்ற அருமையான இலக்கியம். கிட்டத்தட்ட 700 பக்தர்களுடைய கதைகளை பற்றி ரொம்பவும் அருமையாக பக்தி ரசம் சொட்ட சொட்ட எழுதிய அற்புதமான சித்தர். பக்தர் மட்டும் கிடையாது, ஏன்னா வெறும் பக்தரால் இப்படி முக்காலம் உணர்ந்து சொல்ல முடியுமா? அதுவும் எங்கேயோ நடப்பதை இங்கே இருந்து கொண்டே எப்படி சொல்ல முடியும்? இந்த அகண்ட ஞானத்தை வெளிப்படுத்தி அவர் எழுதிய அருமையான நூல்தான் மகாபக்த விஜயம். இவர் குவாலியர் மொழியிலே இதை எழுதினார் மற்றும் பிராகிருத மொழியிலே எழுதினார். இந்த மூலநூலை வைத்துக்கொண்டு பல பேர் வழிநூலாக இந்த மகாபக்த விஜயத்தை எழுதியிருக்கின்றார்கள், மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நாம் இப்போ படிக்கிறோம் இல்லையா புண்டலிகனுடைய வரலாறு, அதை எழுதிய அருமையான சித்தர் நாபாஜி சித்தர் அல்லவா. எவ்வளவு அற்புதமான ஒரு பக்தனாக இருந்திருக்க முடியும். குருவுக்கு செய்த சேவையினாலும் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அற்புதமான சக்தியாலும் இந்த அகண்ட ஞானம் அவருக்குள் ஏற்பட்டு அவர் எழுதிய அருமையான இலக்கியமே இந்த மகாபக்த விஜயம் என்ற நூல். 50 வருடங்களுக்கு முன்னால் எல்லாம், ஒரு 60-70 வைத்து கொள்ளலாம், அத்தனை வருடங்களுக்கு முன்னால் புதிதாக மணமக்களுக்கு இந்த மகாபக்த விஜயம் என்ற நூலை அன்பளிப்பாக கொடுப்பார்கள்
ஆன்மீக பெரியோர்கள். ஏன்னா இதில் எண்ணற்ற மகான்களுடைய பக்தர்களுடைய கதை இருக்கின்றதல்லவா. இதை படித்தாலே நமக்குள் ஞானம் ஏற்படும் அல்லவா. பக்தர்களுடைய கதை மட்டும் கிடையாது, கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அருளும் உண்டு அல்லவா இதை படித்தால். அதனால் இதை அன்பளிப்பாக கொடுப்பார்களாம். எப்படிப்பட்ட அருமையான ஒரு இந்த உலகம் உள்ளளவும் பெருமைப்படக்கூடிய அழியாத காவியத்தை படைத்திருக்கிறார் அல்லவா இந்த நாபாஜி சித்தர். அவருடைய இந்த பக்தி சிரத்துக்கு நாம் தலை வணங்குவோம். கிருஷ்ண தாரக மந்திரத்தை சொல்லி நாம் இந்த இலக்கியத்தை படித்தால் நமக்கு நாம் என்ன வேண்டுகின்றோமோ நம்முடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும். இந்த நாபாஜி சித்தருடைய புகழ் ஓங்குக, கிருஷ்ண பக்தர்களுடைய பெருமை விளங்குக. மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான பதிவிலே. நாபாஜி சித்தர் எழுதிய மகாபக்த விஜயத்துக்கு நம்முடைய நன்றிகளும் வணக்கங்களும் உரித்தாகுக. மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.